எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். Let's read Jeremiah chapter 30 verse 17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். For I will restore health unto thee, and I will heal thee of thy wounds, saith the Lord, because they call thee an outcast, saying, This is Zion, whom no man seeketh after. ஆகையால் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு இடைப்பட வேண்டும். Through these verses God should speak to us. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்களுடைய செவிகளை நீர் திறந்து இந்த வார்த்தைகள் மூலமாக நீர் எங்களோடு பேசும்போது எங்களுடைய செவிகள் அதை ஏற்றுக்கொண்டு அதை விருத்த சேதனம் பண்ணி இந்த வசனங்கள் மூலமாக எங்களுக்கு ஒரு பிறப்பு உண்டாகட்டும், மறுரூபம் உண்டாகட்டும். நீர் எங்களை சுகமாக்கும். இயேசு நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு காற்றுக்குள்ளாக ஒரு பெரிய வீடு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Let us consider in a jungle there is a great house. சின்ன பிள்ளைகளுக்கு நான் ஒரு क्वेश्चन கேட்க போறேன், கவனிங்க. And I'm going to ask a question for the little children. Please listen carefully. ஒரு பெரிய காட்டுக்குள் மிருகங்கள் எல்லாம் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள காட்டு மிருகங்கள் இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு இருக்கு. And in a big jungle there is so many wild beasts there, and in the midst of the jungle there is a great house. அந்த வீட்டை சுற்றி ஒரு பெரிய உயர்ந்த ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கிறது. And around that great house there is a great compound wall. அந்த வீட்டுக்குள்ள ஒரு வாலிபன் இருக்கிறான். And inside that house there is a young man. இப்ப நான் பிள்ளைகள் கிட்ட கேட்கிறேன். And now a question to the children. அந்த காம்பவுண்ட் வால் ரெண்டு காரியங்களை செய்யும். And that compound wall can do two things. ஒன்று, வெளியில இருக்கிற காட்டு மிருகங்கள் உள்ள வந்து இந்த வாலிபனை தாக்காதபடிக்கு இந்த காம்பவுண்ட் வால் தடை செய்யும். One, this compound wall will protect the young man that is in the house so that the wild beasts might not attack him. அந்த காம்பவுண்ட் வால் செய்கிற இரண்டாவது காரியம் என்ன? So what is the second thing that this compound wall can do? யாராவது சொல்லுங்க, பாய் சொல்லுங்க, கேர்ள் சொல்லுங்க. இதுக்கு பைபிள் தெரியணும்னு அவசியம் இல்லை, சும்மா மூளை யூஸ் பண்ணாது. அதாவது வெளியில இருக்கிற காம்பவுண்ட் வால் போட்டதுனால வெளியில இருக்கிற மிருகங்கள் உள்ள வராது. Because there is a compound wall, the wild beast that is outside of the house, they cannot enter inside the house. வீட்டுக்குள்ள இருக்கிற வாலிபனை அது தாக்காது. They cannot attack the young man that is in the house. இரண்டாவது ஒரு காரணம் இருக்கு. There is another reason. அது என்னது? What is that? கரெக்ட் ஆன்சர் சொன்னீங்கன்னா ஒரு பென் கிடைக்கும். நீங்க கரெக்டா சொன்னீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. உள்ள இருக்கிற வாலிபன் வெளியே போக கூடாது. And the young man that is inside the house, he should not go out. அவனை கட்டுப்படுத்துகிற ஒரு சுவர். That is the wall that can control him. இதுதான் உன்னுடைய ஏரியா. இதை தாண்டி போனால் யாரும் உன்மேல் உத்தரவாதம் வைக்க முடியாது. And this is your area. If you transgress or go out of this limit, no one can protect you. ஆகையால் வெளியில இருக்கிற மிருகங்கள் உள்ள வராதபடிக்கு அது பாதுகாக்கிறது. உள்ள இருக்கிற வாலிபன் வெளியே போகாதபடிக்கு அது எச்சரிக்கிறது. அதான் அவனுடைய எல்லை. And it is all protecting the young man so that the wild beasts outside cannot attack him, and also it is warning the young man that is inside, he cannot go out of his limits. நாம் தான் அந்த வாலிபர். And we are that young man. வெளியில இருக்கிற மிருகங்கள் தான் பிசாசு. பிசாசுடைய கூட்டத்தார், விழுந்து போன ஆவிகள். The wild beast that is outside, they are the devil and the fallen angels. அந்த வீடு தான் தேவனுடைய அன்பு. And the house is the love of God. அந்த சுவர் தான் தேவனுடைய பிரமாணங்கள். And the wall and the compound wall is the statutes of the Lord. தேவன் நமக்கு சில கண்டிப்பான இப்படிதான் இருக்கணும் என்ற சில பிரதிஷ்டைகள், வேறுபாட்டின் ஜீவியம், சில சட்டங்களை தேவன் தந்திருக்கிறார். God has given some strict orders or laws, a life of consecration and all the controls that he has given so that we might live only like this. இந்த வாலிபன் வீட்டுக்கு அடங்கின
ஒரு நல்ல பிள்ளையா இருப்பான் என்றால் அவனுக்கு காம்பவுண்ட் வாலே தேவையில்லை, அவன் வெளியே போக மாட்டான். And if this young man is a very obedient boy and he is very good, there is no need for a compound wall for him because he will not go out. இயேசுவை நேசிக்கிற ஒரு நபருக்கு போய் நாம் பிரமாணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அவர்கள் தானாகவே பிரமாணங்களை கைக்கொள்வார்கள். To a person who loves Jesus already, there is no need for us to give all the commandments and laws because he himself willingly he will obey it. ஏன் காலையில 4 மணிக்கு எழும்புறது இல்ல? ஏன் இப்படி ஒரு ஆடம்பரமான Dress போட்டுட்டு வர்றீங்க? ஏன் சர்ச்சுக்கு லேட்டா வர்றீங்க? இப்படி எல்லாம் கேட்க வேண்டிய அவசியம் இதெல்லாம் தானாக வீட்டுக்குள்ள இருக்கிறவர்கள் இயேசுவை நேசிக்கிறவர்கள் கைக்கொள்வார்கள். If we ask them why you are not able to rise up early in the morning, why are you arraying with all costly dress, why you are not doing all these things, there's no need for us to ask him because he will do it already out of love. ஆனால் பைபிள் சொல்லுகிறது நியாயப்பிரமாணம் யாருக்கு தெரியுமா? For the lawless and disobedient. பிரமாணம் இல்லாதவர்களுக்கும் கீழ்ப்படியாதவர்களுக்கும் தான் இப்படி காம்பவுண்ட் சுவர் அவசியம். And for the lawless and disobedient, the scripture says to them they need a compound wall. அங்க இருக்கிற மிருகத்தை பார்க்காமல், அங்க இருக்கிற ஆபத்தை பார்க்காமல், அங்க ஏதோ இருக்கிற இன்பத்தை பார்த்து அது விஷம், அது அபாயகரமானது என்று உணராமல் காம்பவுண்ட் வால்ல இருந்து அப்படியே எப்போ பார்த்தாலும் எட்டி பார்க்கிறதான வாலிபனுக்கு காம்பவுண்ட் வால் ரொம்ப முக்கியம். சட்டங்கள் பிரமாணங்கள் ரொம்ப முக்கியம். To the young man who always peeps and just sees what is happening outside, the pleasures outside, and not knowing what is the danger and the poison outside, if he always peeps out and sees, for him he need a compound wall. இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறதான தேவ செய்தியின் தலைப்பு காயம், wound. And the topic for this morning's message that I like to share with you is wound. நம்மில் அநேகர் வீட்டையும் விட்டு வெளியே வந்து காம்பவுண்ட் வாலையும் தாண்டி வெளியே குதித்து விட்டு இப்ப காயப்பட்டவர்களா இருக்கிறோம். And many among us, not only we have gone outside of the house but also we have gone out of the compound wall and we are all hurt. சரீர பிரகாரமான காயத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். We all know about the physical wound. உள்ள இருக்கிற ரத்தம் வெளியே வந்துவிடும். And the blood that is inside, it will come out. அதுல சீடு காணப்படும். We will have pus in it. அதுல வேதனை இருக்கும். We will have pain in it. இதே போல ஆவிக்குரிய ஜீவிதத்திலும் நம்முடைய ஆத்மாவிலும் காயங்கள் இருக்கிறது. So also in our spiritual life as well as in our soul, there is wound. அங்கேயும் ரத்தமும் வேதனையும் இருக்கிறது. ஆனால் அது நம்முடைய சரீரத்திற்கு வித்தியாசமான ஒரு காரியம். Even there we have that blood and pain, but it is something different from our physical body. இன்னும் குறிப்பா சொல்லப்போனால் நம்முடைய புறம்பான சரீரத்தில் நடக்கிற சில காரியங்கள், சில வியாதிகள், சில காயங்கள் நம்முடைய ஆத்மாவில் நடக்கிற சில விழுகைகள், ஆபத்துகளுடைய பிரதிபலிப்பா இருக்கிறது. And to make it more clearer, the wounds that is happening in our physical body, in our outer body, it is just a reflection that happens in our spiritual life. நம்முடைய உடம்புல ஒரு முட்டில ஒரு அடிபடும் போது ரத்தம் வெளியே வருகிறது போல ஆத்மாவில காயம் உண்டாகும் போது அங்கிருந்து ரத்தம் வெளியே வரும். When we get hurt on our knees, as blood comes out of that place, so also if our soul is wounded, there is also blood comes out of it. பைபிள்ல ஒரு வசனம் இருக்கிறது. லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். In the scripture we read in Leviticus chapter 17 verse 11. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. The life of the body is in blood. எத்தனையோ பேர் விஞ்ஞானிகள் இதை விமர்சனம் பண்ணாங்க. இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்ற என்ன அர்த்தம்? அது தப்பு. And many scientists they just criticize in saying what is that life in blood. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? But do you know what is the meaning of this? நாம் சுவாசிக்கிறதான ஆக்சிஜன், பிராணவாயு, தமிழ்ல பிராணவாயு, லைஃப் கேஸ். இந்த லைஃப் கேஸ் தான் நாம் உள்ள எடுத்து, இந்த ரத்தம் தான் இந்த பிராணவாயுவை எடுத்து, இந்த ஆக்சிஜன் எடுத்து ஒவ்வொரு பாடியில இருக்கிற ஒவ்வொரு கோடிக்கணக்கான அணுவுக்கு பகிர்ந்து கொடுக்கிறது. And the oxygen, there is a life gas in our body, it is this oxygen, it is this blood which absorbs this oxygen and it distributes to every cell in our body. அப்போ நம்முடைய மாம்சத்தில் இருக்கிற உயிர், நம்முடைய மாம்சத்தின் உயிர், ஒவ்வொரு அணு, அந்த மாம்சத்தில் இருக்க ஒவ்வொரு அணுவுடைய உயிர், அந்த லைஃப் கேஸ் உயிர், அந்த வாயு, அது
நம்முடைய ரத்தத்தில் தான் இருக்கிறது. எவ்வளவு பொருத்தமான ஒரு காரியம் அது. And how appropriate it is, because the life of each and every cell in our body, it is through this oxygen. ஆகையால் நம்முடைய சரீரத்தை விட்டு ரத்தம் வெளியே வரும்போது ஒரு அர்த்தத்தில் ஜீவன் நம்மை விட்டு போகிறது. So in one sense, if blood comes out of a body, little life out of us goes out. ஆகையால் நம்முடைய ஆத்மாவில் காயம் என்று சொல்லும்போது நம்முடைய ஆத்மா விட்டு நித்திய ஜீவன் கசிந்து போகிறது என்ற அர்த்தம். So when we say, when we get hurt and a wound in our soul, from our soul, eternal life is going out. அப்ப நம்முடைய ஜீவியத்துல நம்முடைய ஆத்மாவில் சில காயங்கள் வரும்போது நமக்குள் நித்திய ஜீவன் குறைய ஆரம்பிக்கும். So in our spiritual life, in our soul, if there are some wounds happening, then eternal life, it is on the decrease. சில துக்கமான ஞாபகங்கள் வரும்போது, when we have some sorrowful memories, சில கடந்த கால பாவங்களை பற்றிய குற்ற உணர்வு வரும்போது, when we have some guilty conscience of the past sins in our life, சில நபர்கள் மேல் நமக்கு கசப்பு வரும்போது, when we have some bitterness about someone, ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரச்சனையை பற்றி இது தீராது என்கிற ஒரு அவிசுவாசம் வரும்போது, when we have an unbelief for a particular thing that it will not be solved, நம்முடைய வாழ்க்கையை பற்றி எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் வரும்போது, when we have a fear of our future, சில பாவங்கள் நம்மை தாக்கும்போது, when some sins they attacking us, சில அதைரியங்கள் நம்முடைய ஜீவியத்தை தாக்கும்போது, when some discouragements it is attacking us, இதுதான் நம்முடைய ஆத்மாவின் காயமாய் மாறி அங்கிருந்து நித்திய ஜீவன் குறைய ஆரம்பிக்கிறது. and this becomes as a wound in our soul, and they are eternal life. நம்முடைய மனதில் குற்ற உணர்வை வைத்துக் கொண்டால், கசப்பை வைத்துக் கொண்டால், அதிலிருந்து நித்திய ஜீவன் வெளியே போக ஆரம்பிக்கும். And if we have that guilty conscience or some bitterness or resentment, then we will have eternal life decreasing in our soul. நமக்கு வருகிற கோபம், நமக்கு வருகிற இச்சைகள், அது நம்முடைய ஆத்மாவை காயப்படுத்துகிற ஒரு மிருகமா இருக்கு. காட்டு மிருகங்கள் காம்பவுண்டுகள் வெளியில மட்டுமில்ல, இருதயத்துக்குள்ளவே இருக்கிறது. And our bitterness or our lust in our life, it is that a beast that is inside us, it is attacking us, not only the wild beast outside. ஆகையால் இப்படிப்பட்ட காயங்கள் வரும்போது நம்முடைய ஜீவியத்தில் நித்திய ஜீவன் குறைய ஆரம்பிக்கிறது. So if some such wounds are coming in us, then eternal life is decreasing in our soul. நித்திய ஜீவன் குறைகிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன சம்பவிக்கும்? If I say eternal life is decreasing, what will happen to our life? தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவு உண்டாகும். அதுதான் நித்திய ஜீவன் குறைகிறது என்ற அர்த்தம். There will be a separation between us and our God. That is the meaning of eternal life is decreasing in our soul. சமீபத்தில் நம்முடைய சபையில் இருக்கிற நார்த் இந்தியாவில் இருக்கிற ஒரு வாலிப பிள்ளை பற்றி கேள்விப்பட்டேன். And recently I happened to hear of a young girl that is in our faith home in northern India. கார்ட்டூன் படத்திற்கு அடிமையாகிவிட்டால், சின்ன பிள்ளை அல்ல, என்ஜினியரிங் முடித்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் வேலை செய்கிற ஒரு வாலிப பிள்ளை கார்ட்டூன் படத்தை டெய்லி பார்த்து தான் இருக்கிறா. அவ சொல்றா, இப்ப எனக்கு கூட்டத்துக்கு வரணும், காத்திருப்பு கூட்டத்துக்கு வரணும், சண்டே சர்வீஸ்க்கு வரணும், எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல, கட்டாயத்தினால தான் நான் போறேன். She has been addicted with cartoon films. She is not a little child, but she has completed engineering and she is working in an IT industry, and because of this addiction she says that she doesn't have any desire to come to the tarrying meeting or to the service or any of the church meetings. அது ஒரு இன்பம் தான். அந்த இன்பம் அவளுடைய ஆத்மாவை காயப்படுத்தி அந்த ஆத்மாவிலிருந்து வெளியே ரத்தம், அதாவது நித்திய ஜீவன் வெளியே போய் இப்போ தேவனுக்கும் அவளுக்கும் தொடர்பில்லாதபடிக்கு கட்டாயத்தினால் ஏதோ ஒரு காம்பவுண்ட் வால் இருக்கு, அதை தாண்டி போக கூடாது, அதனால வரேன், என்னை விட்டு நான் சந்தோஷமா வெளியே போய் விடுவேன். It is indeed a pleasure, and that pleasure has some wound in our soul, and because of that blood is coming out, and because of this she has eternal life is decreasing in our soul, and because of some forcing or some mandatory thing she has to come for the church. அப்போ நம்முடைய பழைய அபிஷேகம் இப்பொழுது இல்லை. And she has not the old. நம்முடைய இது போல நாம் எல்லாரும் காயப்பட்டால் நமக்கு பழைய அபிஷேகம் இருக்காது. And so also if we are also hurt and we have wounds in our life, our old anointing will not be here. பழைய விசுவாசியா இருப்போம், ராபோஜனம் சொன்னாலே காணாமல் போய் விடுவோம். We might be old believers, the moment that we hear this communion service will disappear. இந்த கூட்டங்களுக்கு வருவதுதான் நம்முடைய சௌக்கியம், நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய முன்னேற்றம். இயேசு சீக்கிரமா
வரப்போகிறார், காலம் இல்லை என்று எத்தனை பிரசங்கள் கேட்டாலும் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை அந்த 10:30 மணிக்கு தான் வருவோம், மீட்டிங் முடிச்ச உடனே காணாம போயிடுவோம். How much ever we might hear coming for this meeting early, and because this coming will be a healing and this is a secret so that we might be caught up at the coming of the Lord, how much ever they hear, they will just come only at 10:30 on Sunday. இது விமர்சனம் பண்ணும்படியாகவோ குறிப்பிட்ட சிலரை குற்றப்படுத்தும்படியாக சொல்லவில்லை. அப்படிப்பட்டவர்கள் காயப்பட்டிருக்கிறார்கள், ஆகையால் தான் அப்படிப்பட்டதான காரியங்கள் நடக்கிறது. It is not that we are saying this to criticize, to blame some specific people. It is said because such people are wounded, and for this reason we are saying this. சிலரை கூப்பிடுவோம், நீங்க சண்டே ஸ்கூல் டீச்சரா இருப்பீங்களா? வேண்டாம் பிரதர், நான் ஏற்கனவே அனுபவிச்சுட்டேன், கூட்டத்துக்கு வரேனா போறேனா, இதுதான் அவங்களுடைய அர்த்தம். எங்கேயோ காயப்பட்டிருக்கிறாங்க. If we ask someone, brother or sister, can you partake in the Sunday school ministry, the moment they hear this they will say, brother, it is okay, I'll be just an ordinary believer, I've already experienced all such pains, and please leave me alone. The meaning is they have already wounded. இப்படிப்பட்ட காயங்களை எந்த மனுஷனால் அந்த காயப்பட்டவர்களாலும் சுகப்படுத்த முடியாது. And such wounds no one, even they them that are wounded, cannot heal that. இது சத்ரு உண்டு பண்ணின காயம் என்று அதே அதிகாரம் சொல்லுகிறது. And the same chapter says this is the wound that has been inflicted by the enemy. வாசிங்க எரேமியா 30ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி, 13ஆம் வசனம் வாசிங்க. Let's read Jeremiah chapter 30 verse 13. உன் நேசர் யாவரும் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடார்கள். திரளான உன் அக்கிரமத்தின் நிமித்தமும் உன் பாவங்கள் பலத்து போனது நிமித்தமும் சத்துரு வெட்டும் வண்ணமாகவும் கொடியவன் தண்டிக்கிற வண்ணமாகவும் நான் உன்னை தண்டித்தேன். சத்துரு தண்டிக்கிறது போல நான் உன்னை தண்டித்தேன். I have chastised you as the enemy chastises you. இங்கிலீஷ்ல I wounded thee with the wound of an enemy. ஒரு சத்துரு உன்னை காயப்படுத்துவதன் மூலமாக நான் உன்னை காயப்படுத்தி விட்டேன். And as the enemy that wound you, I have wounded you. அப்போ இப்படி நாம் அநேகர் சத்துருவினால் காயப்பட்டவர்களாக தான் இங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And many of us we have been seated here as being wounded by an enemy. ஆகையால் நம்முடைய ஜீவியத்து ஆத்மா ரத்தம் நித்திய ஜீவன் கசிந்து கொண்டிருக்கிறது, குறைந்து கொண்டிருக்கிறது. இதை நம்ம சிலர் உணர்கிறோம், நம்ம சிலர் உணராமல் இருக்கிறோம். And because of this there is blood that is oozing out of our soul, and because of this we are there is a leak in our eternal life. Some people they realize this and some people they don't. 12ஆம் வசனத்தை வாசியுங்கள். Let's read verse 12. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் புண் ஆறாததாயும் உன் காயம் கொடிதாயும் இருக்கிறது. உன் புண் ஆறாது, அந்த காயம் கொடிதாய் இருக்கிறது. Thy bruise is incurable and thy wound is not healing. இது அர்த்தம், மனுஷிகமா நம்ம என்ன அட்வைஸ் பண்ணினாலும் என்னதான் அவர்களுக்கு சொன்னாலும் அது அவர்களுக்கு அந்த காயம் ஆறாது. And the meaning is whatever we might say, how much we might say, the wound will not be healed. ஆனால் கர்த்தர் இந்த வார்த்தை 17ஆம் வசனத்தில் வாசித்தோமே, கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? But in verse 17 what does the Lord say? வாசியுங்கள். அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆண்டவரே அந்த காரியம் யாரும் உன்னை சுகப்படுத்த முடியாது. ஆனால் உன் பேரு கெட்டு போய்விட்டது, உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவன் ஒரு தாழ்வான நிலவரத்தில் இருக்கிறது, நீ விசாரிப்பற்றவள் என்று தள்ளுண்டவள் என்று மற்றவர்கள் சொல்லுகிறார்கள். ஆகையால் நானே உன்னுடைய மேட்டர்ல உன்னுடைய காரியத்துல நான் தலையிடுகிறேன், உன் காயத்தை நான் ஆற பண்ணுவேன். And God says it is only He that should heal us, because your name is spoiled and you are called as outcasts and you are people that no one seeketh after, because you are in low spiritual state and you are very poor state. I myself will heal you. அப்போ நாம் வீடையும் தாண்டி காம்பவுண்ட் வாலையும் தாண்டி ஆசைப்பட்டு சில காரியங்களை அனுபவிக்க போய் காயப்பட்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். And we have also crossed the house, went outside the compound wall, and we are now wounded. நித்திய ஜீவனை இழந்து விட்டோம். We have lost the eternal life. அப்போ உன் நேசர்கள் எல்லாம் உன்னை மறந்தார்கள், அவர்கள் உன்னை தேடுவதில்லை என்று 14ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். And verse 14 we read, all the lovers have forgotten thee, they seek thee not. உன்னுடைய திரளான அக்கிரமத்தின் நிமித்தம் இது நடந்தது. And because of the multitude of thine iniquities this thing has happened. பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. There is a difference between sin and iniquity. அந்த பாவத்தின் துவக்கம் தான் அக்கிரமம்.
The beginning of that sin is iniquity. அது இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு காரியம், அது வெளிப்படும் போது அது பாவமாய் மாறுகிறது. That is hidden in the heart, but when it is manifested or revealed, it becomes sin. நான் சொன்னேன்னா ஒரு வாலிப பிள்ளை பற்றி, Already I have said about a young girl. அவ டெய்லி எப்போதும் கார்ட்டூன் படம் தான் பார்த்துட்டு இருப்பா. Every day, always, she used to watch the cartoon movies. இப்பொழுதும் அதுதான், அப்படிதான். Even now she is doing that. அப்போ எனக்கு தெரியாது, வேறொரு ஊழியக்கார பிரதர் இப்படி சொல்லுகிறாள், என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். I do not know that, but the other servant of God, he asked me saying, she is saying like this, what can we do? அப்ப நான் சொன்னேன், இவள் இந்த பாவத்தை ஒரு நாள் ஃபர்ஸ்ட் டைம் முதல் முறையாக செய்திருப்பாளே. And I told him, this girl should have done this sin for the first time on one day. அன்றைக்கு இதை பார்க்கலாம், ஒரு முறை பார்க்கலாம் என்று ஒரு முடிவை எடுத்தாலே அதுதான் அக்கிரமம். And on that day she took a decision that I'm going to see it, that is iniquity. அப்போ நம்முடைய இருதயத்தில் ஒரு நாள் இந்த காயத்திற்கு காரணமாக அந்த வாலிபன் வந்து இன்னைக்கு காம்பவுண்ட் வாலை விட்டு வெளியே போய் இன்னைக்கு ஒரு சிங்கம் அவனை கவ்வி கொள்ளுகிறது, எப்படியோ தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கிறான், ஆனா கையெல்லாம் காயம். அவன் வீட்டை விட்டு போகணும்னு ஒரு நாள் முடிவெடுத்தானே, அதுதான் அவனுடைய அக்கிரமம். And one day this young man, he went outside and he was attacked by a lion and somehow he escaped, but however he has wound in his body, but on one day he had a decision that he is to go outside, that is his iniquity. அப்ப அந்த காயத்தை, அந்த அக்கிரமத்தை சரிப்படுத்தி அந்த காயத்தை அதை அறிக்கை பண்ணி அதை சரிப்படுத்தாவிட்டால் சுகமான பிறகு அடுத்த காயம் அவனுக்கு ரெடியா இருக்கு, ஏன்னா அவன் திருப்பியும் வெளியே போகிறான். And if he does not reconcile and if he do not confess, so that he might confess all the iniquities, though he will be healed after some time, immediately he will be ready to receive the next attack. இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களுக்கு ஒரு தேசிய காயங்கள் இருந்ததாம். And concerning the children of Israel, they had some national wounds. National wounds. ஒரு தேசமாக அவர்கள் காயப்பட்டவர்கள். And as a nation they are wounded. அவர்கள் திருந்த வேண்டும், மறுபடியும் வெளியே போக கூடாது, தேவனண்டை வர வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அந்த காயங்களை ஆண்டவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார். And they should be corrected, they should return back, they should not go back to that iniquity. God allowed some chastisement. ஆனா ஆண்டவர் சொல்றார், உன்னை அடிச்சு பிரயோஜனம் இல்லை, நீ இன்னும் எதிர்த்து கொண்டுதான் இருக்கிறாய். But God says there is no use for me to give all these punishments, you are yet more wicked. ஏசாயா 1 அதிகாரம் 5 6 வசனங்களை வாசியுங்கள். Let's read Isaiah chapter 1 verse 5 and 6. இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும், அதிகமாய் விலகி போகிறீர்களே, தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சயமாயிருக்கிறது, உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை, அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. பாருங்க, தலையிலிருந்து கால் வரைக்கும் உன்னை அடிச்சு பார்த்தேன், ஆனா நீ திருந்தவில்லை. And I tried to strike you from the top of your head to the sole of your foot, there is no use in it. நீ ஏன் இன்னி இதுக்கு மேல உன்னை அடிச்சு என்ன பிரயோஜனம், நீ இன்னும் எதிர்க்க தான் போகிறாய். There is what use is if I be striking you more, there is no change in you. அப்போ ஆண்டவர் வந்து திருத்த வேண்டும் என்று சலிப்படைந்து பேசுகிறார். And God is already vexed because he is already tried to correct you, but there is no use. இந்த தேசமாக விலகி போன இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லுவதற்கு ஆள் இல்லாமல் ஆண்டவர் 2ஆம் வசனத்தில் வானமே கேள் பூமியை செவிகொடு என்று வானத்தையும் பூமியையும் பார்த்து பேசுகிறார். And to the children of Israel who are revolted against the Lord, and there is no use of saying all these things to them, God now calls to all the sky and the heaven and says, unto you I say this. இப்படி இருந்தாலும் நம்முடைய காயங்களை கட்ட மறுபடியும் நம்மை சுகமாக்க கர்த்தர் ஆயத்தமா இருக்கிறார், விருப்பமா இருக்கிறார். Even though we are in such a state, however God is once again is ready to heal our wound and to bind our wounds. அந்த மூல வசனத்தில் நம்ம வாசித்த அந்த அதிகாரத்தில் யூதாவினுடைய இஸ்ரவேலுடைய அந்த இஸ்ரவேலுடைய 2 பகுதி, வடதேசம் தென் தேசம், இந்த 2 தேசங்களையும் சிறையிருப்பை ஆண்டு திருப்ப போகிறார், மறுபடியும் சொந்த தேசத்துக்கு கொண்டு வர போகிறார் என்றெல்லாம் ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை அங்கே வாசிக்கிறோம். The key verse that we read, it is God is trying to bring back all the children of Israel, the nation of Israel that is split into northern and the southern land. He is going to bring back again. He says words of blessing. ஆகையால் நம்முடைய காயங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்றால், if our wounds should be
healed. நம்முடைய அங்கே அந்த ரத்தம் வராமல் இருக்க வேண்டும் என்றால், If at all the blood should not come out, திருப்பி நாம் நார்மலாக சுகமடைந்தவர்களாக தேவனிடத்தில் வர வேண்டும் என்றால், if at all we have to come back again to the Lord as a normal people, நாம் 3 காரியங்களை செய்ய வேண்டும். we have to do 3 things. மறுபடியும் ஏசாயா 1 அதிகாரம் 6 வசனத்துடைய இப்போ வாசிக்காத அந்த பகுதியை வாசியுங்கள். Let's read the verse that you have not read in Isaiah chapter 1 verse 6. அது சீழ் பிதுக்கப்படாமலும், அது சீழ் பிதுக்கப்படாமல், அதில் முதல் காரியம் சீழ் அந்த காயத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும். Firstly, that pus should be taken out. ஆகையால் இந்த சீழ் என்று சொன்னால் என்ன? ஒரு காயத்தில் சீழ் இருக்கு, அது என்னது? அது என்னது அது? If there is a pus in a wound, what is that actually? உடம்புல செத்து போன அணுக்கள் தான் சீழாய் மாறுகிறது. And the white blood cells in the body, when it is dying, they are called pus. அப்போ அந்த சீழ் அதற்குள்ள இன்ஃபெக்ஷன், அதற்குள்ள கிருமிகள், அது விஷ கிருமிகள் இருக்கும். And in that pus there will be germs which has the infection. அந்த சீழ் பிதுக்கப்படாமல் இருக்கும் என்றால், இந்த சீழ் செத்த அணுக்கள் மற்ற உயிருள்ள அணுக்களை தாக்கும். But if this pus is not purified or it is not taken out, this pus which has the infection of the germs, it will also affect and infect the other lively cells. அதனுடைய அர்த்தம் இன்னும் நிறைய சீழ் உருவாக்கப்படும். கடைசியா அந்த சரீரமே, முழு சரீரமே செத்துவிடும். And the meaning is the more pus will be formed and all the cells will be infected, finally the whole body will die. ஆகையால் முதலாவது காரியம் சீழ் பிதுக்கப்பட வேண்டும். The first thing, the pus should be taken out. இது ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்முடைய ஆத்மாவில் உள்ளதான காயங்கள் சுகமாக்கப்பட வேண்டும். ஆத்மாவின் சீழ் மாற வேண்டும் என்றால், பிதுக்கப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? So if at all this pus should be taken out from our soul, what should we do? அதுதான் பாவ அறிக்கை. That is the confession of sin. இப்பொழுது சொன்னது போல பாவத்தை, ஆண்டவரே நான் நிறைய சினிமா பார்க்கிறேன், அன்னைக்கு நான் கெட்ட வார்த்தை பேசிட்டேன், பொய் சொன்னேன், இது மாத்திரமல்ல, இதற்கு பின்னாடி அக்கிரமம் என்கிறதான ஒரு ஆரம்பம் இருந்தது, அதெல்லாம் சொல்லி அறிக்கை பண்ண வேண்டும். As I now said, there is no use when we say, oh Lord, I have done this by confessing it, but we should think the first day, the first iniquity that we have done on one day. ஒரு விபச்சார பாவத்தில் ஒருவன் விழுந்தால் அதற்கு ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கம் பெற்று மன்னிப்பு பெற வேண்டும் என்றால், அந்த செயலுக்கு மாத்திரமல்ல, அந்த செயல் ஒரு நாள் மனதில் ஒரு ஆரம்பம், ஒரு அக்கிரமம் பிறந்தது, அதிலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். If at all a person who is an adulterer is not only he should confess to receive the mercy of the Lord, but however he should think of the one day initially he made a decision or had a desire to commit such a mistake. டாக்டர்ஸ்க்கு, நர்சஸ்க்கு தெரியும், சீழ் எடுக்கும் போது இரக்கம் பாராட்ட மாட்டான். அந்த இடத்துல அனஸ்தீசியா கொடுத்து அதை பிரஸ் பண்ணி எல்லா ஏரியாவில் உள்ள எல்லா சீழ் அந்த ஓட்டை வழியா வெளியே வரும்படியாக முயற்சி செய்வார். And all the doctors and the nurses, they already know they will not have any mercy to bring out all the pus in the body. They will give all anesthesia and also they will somehow try to bring out all the pus from that hole. பாஸ்டர் மனாசேயுடைய சரீரத்துல அந்த கட்டி அதை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது நான் பக்கத்தில் நின்று கொண்டிருந்தேன். And while the wound in Pastor Manasseh's leg was cleaned, I was beside him. ஒரு பெரிய ஓட்டை இருந்தது. And it had a great hole. இதை கிளீன் பண்றவங்க சிசர்ஸ் எடுத்து அதுல காஸ் போட்டு பக்கத்துல அந்த சிசர்ஸை திருவி ஓட்டை போடுறாங்க. And the people who are cleaning this wound, they took a gauze and they attached it to scissors and they put that deep into that wound and they are trying to clean all the pus around it. He is trying to dig a hole into the body. Dig a hole into that wound and trying to clean it. Not into the wound, into the body. Into the body. அதுல ஓட்டை இல்ல, ஓட்டை உருவாக்குறாங்க. And there is no hole there, but however they are trying to create a hole. ஏனா எந்த சீழ் அங்க இருந்தா மறைஞ்சிருந்தா சைடுல எங்கேயோ இருக்கும், அதுக்கப்புறம் அது ஸ்ப்ரெட் ஆகி வேற பக்கத்துல வந்துரும், மரணம் வரக்கூடாது. அதனால எல்லா சீழும் வெளியே கொண்டு வரணும், ஃபுல்லா பாவ அறிக்கை பண்ணணும். And so because if at all that some pus is left somewhere, it will spread all through the body and it will bring death. So all places, everything should be cleansed. ஆகிய ஏதோ அரைக்குறையான ஒரு அறிக்கை செய்வது மற்றவர்களை அதனால தான் பைபிள்ல சொல்லியிருக்கு, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அப்ப அந்த பஸ், அந்த சீட் அங்க உள்ள இருந்து அவனுக்கு மரணத்தை தான் கொண்டு வரும். And we should not do any half-hearted confession, as it is said, he that covereth
confesseth sin, he shall not prosper. So we should confess it wholly. சரீரத்தில் சீடு பாய்சனாய் இருந்து பரவி சரீரத்தை கொல்லுகிறது போல அறிக்கை செய்யாத பாவங்கள் ஆத்துமாவுக்குள்ள விஷமாய் இருந்து அது ஆத்துமாவை கொன்றுவிடும். As the pus inside the body, if it is not cleaned wholly, it will affect the whole body and bring about death. So also if there is unconfessed sins in our soul, if it is not confessed in the right way, then it will bring death to our soul. இதனாலதான் சரியான பாவ அறிக்கை பண்ணாம மனம் திரும்பாம ஞானஸ்நானம் இருக்கிறது கியூல நிக்கிறதான அந்த பரிசேயர்களை பார்த்து யோவான் ஸ்நானகர் திட்டுகிறார். விரியன் பாம்பு குட்டிகளை உங்களை யார் ஞானஸ்நானம் எடுக்க சொன்னது? நீங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுனால வரப்போகிற கோபத்திலிருந்து தப்பி விடலாம் நினைக்கிறார்களா? மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனியை ஃபர்ஸ்ட் கொடுங்கள் என்று திட்டுகிறார். And because of this John the Baptist says to all the Pharisees that is on the queue to take the waters of baptism without unconfessed sins, he says, "Oh ye brood of vipers, have you come here to take the waters of baptism? You should give first the fruit of repentance." பாவங்களை ஆண்டவரிடத்தில் சொல்லி அறிக்கை செய்யாமல் நம்முடைய ஜீவியத்தை சரிப்படுத்தாமல் இருந்தால் அந்த அறிக்கை செய்யாத பாவம் நம்மை கொன்று விடுகிறது மாத்திரமல்ல, நாம் விரியன் பாம்பு குட்டிகளை போல சபைக்குள் இருந்து மற்றவர்களை கொட்டி கொண்டு மற்றவருடைய நித்திய ஜீவனை உரிந்து கொண்டிருப்போம். So also if we do not have a proper confession and take the waters of baptism, and if we also, not only we will die but also the people along with us, we will be like the brood of vipers and destroy them as well. ஆக அந்த விஷம் வெளியே வர வேண்டும். So that poison should come out, அதுதான் சீழ் பிடுங்கப்படுவது. and that is the pus being taken out. இரண்டாவது, secondly, அடுத்த காரியம் வாசியுங்கள் 6ஆம் வசனத்தில். கட்டப்படாமலும் that is not bound. அப்போ சீழ் எடுத்த பிறகு அங்க பஞ்சி வச்சு அங்க கட்டுவோம், அந்த காயத்தை கட்டுவோம். And after this pus is taken out, it should be bound or closed. ஏன் கட்ட வேண்டும்? Why? இந்த ஆகாயத்துல ஏர்ல நிறைய கிருமிகள் இருக்கு. In the air, we have so many germs. ஒரு டாக்டர் ஒரு முறை சொன்னார், ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லுகிறேன், ஒரு கப் எடுத்து நீங்க தண்ணி குடிக்கும் போது உங்களுக்கு உதடு படுக அந்த இடத்துல ஏறக்குறைய 50,000 கிருமிகள் இருக்கும். நமக்கு தெரியாது. 50,000 கிருமிகளை வாயில வச்சுதான் குடிக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் அதை கிளீன் பண்ணிட்டோம். நம்ம சாப்பிடுறதுக்கு முன்னாடி கை கழுவுறோமே, 5 லட்சம் கிருமிகளை கொன்று போடுறோம் அந்த சோப்பை வச்சு. And as already I have shared, once the doctor said, as we drink a cup of water and the moment that we take it to the lips, there are almost 50,000 germs between our lips and the brim of the cup. So also when we wash our hands, we are almost destroying 5 lakhs of germs when we wash our hands. அத்தனை கிருமிகள் இருக்கிறது இந்த ஆகாயத்தில். So there are so many germs in the air. இந்த தீட்டுப்பட்டதான கிருமி, இந்த ஆகாயத்தில் உள்ள கிருமிகள் இந்த காயத்தை தாக்க கூடாது, திருப்பி சீழ் வந்துவிடும். ஆகையால் தான் அதை கிளீன் பண்ண உடனே கட்டி போடுகிறோம். And because of this germs that is in the air, it should not defile the wound that is already cleaned and be washed. They should not attack it again, and because of that it should be closed. அந்த பஞ்சியம் ஸ்டெரிலைஸ்ட், அது கிருமிகள் அற்றதா இருக்க வேண்டும். அந்த கட்டும் அந்த துணியும் கிருமிகள் அற்றதா இருக்க வேண்டும். அதை கிளீன் பண்ணக்கூடிய கையும் கிருமிகள் அற்றதா இருக்க வேண்டும். And all the cotton and the gauze and the cloth and the hands that is tying the wound, all should be sterilized. இதுதான் சுத்திகரிப்பு. This is cleansing. காயத்தை கட்டுவது என்று சொல்லுவது அந்த குறிப்பிட்ட நபர் வெளி உலகத்தினால் தீட்டுப்படாதபடிக்கு அவரை அந்த காயத்தை பிரித்து விடுகிறோம். அதை தனிப்பட்ட விதத்தில் அதை ப்ரொடெக்ட் பண்ணுகிறோம். அதுதான் காயத்தை கட்டுவது. And binding up or closing up that wound is that the person who has already hurt have this wound, so that he might not be hurt again, defiled by outside. We have to separate him. ஆகையால் காயப்பட்டவருடைய காயங்கள் சுகமாக்கப்பட வேண்டும் என்றால் வெளி உலகத்திலிருந்து பிரிந்து வேறுபட்டு ஜீவிக்கிறதான ஒரு ஜீவியத்தை காத்துக்கொள்ள வேண்டும். So the person who was already wounded and he should be healed totally and he should not be defiled again, we should have this life of separation or being separate. இல்லை என்றால் திறந்த ஒரு காயம் மறுபடியுமாக காயப்படலாம், மறுபடியும் அது சாவுக்கு ஏதுவானதாய் மாறலாம். And otherwise the wound that is already clean, and if it is open, it might again be affected, and also it might bring about death.
in them. பிசாசுடைய வேலை என்ன தெரியுமா? Do you know what is the work of the devil? புதிதாக காயப்பட்ட ஒரு காயத்தை உருவாக்குவதை விட காயப்பட்ட இடத்தை காயப்படுத்தினால் அது அவனுக்கு சாதகமான ஒரு காரியம். ஈஸியா மரணத்தை கொண்டு வரலாம். It is something easy to advantageous to him rather than creating a new wound. It will be great easy to him to already affect the already wounded place. உதாரணமாக For example, ஒரு மனுஷன் ஒரு சம்பவத்தினால் பயப்பட்டு விட்டான் என்று யோசித்துக்கொள். let us consider a person is already afraid for an incident that happened in his life. அவனுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று சம்பவித்தது, அது நிமித்தம் அந்த காரியத்தில் ரொம்ப பயம். And some event has happened in his life, and because of that he is much more afraid. அதுதான் அவனுடைய காயம். That is his wound. இப்போ பிசாசுக்கு ஒரு மனுஷனை அனுப்பி அந்த குறிப்பிட்ட சம்பவத்துல இன்னும் அதிகமா பயமுறுத்த ரொம்ப ஈஸியான ஒரு காரியம். And for the devil, it is very easy to him to send a person to that person who is already affected in that area, and he can threaten him more. அதனுடைய அர்த்தம் சீக்கிரமா அந்த காயங்கள் ஆறுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் புதிதாக அந்த காயம் காயமாகவே இருக்கும்படியாக பிசாசு தலையிடுவான். And the meaning is we have to give room so that the wound might heal very quickly, because if it is not so, that wound will still remain and the devil will try to affect it more. அந்த க்ளீன் பண்ணுகிறவருடைய கை சுத்தமா இருக்க வேண்டும், அந்த துணி சுத்தமா இருக்க வேண்டும், பஞ்சி சுத்தமா இருக்க வேண்டும், அவர்கள் போட்டு க்ளீன் பண்ணுகிற அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் சுத்தமா இருக்க வேண்டும். அதுபோல சுகமாக்கப்பட வேண்டும் என்றால், காய கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் ஒரு ஸ்டெரிலைஸ்ட் ஏரியா, கிருமிகள் அற்ற ஒரு பரிசுத்தமான ஒரு ஏரியாவுக்குள் வர வேண்டும். அப்பொழுதுதான் சுகமே ஆரம்பிக்கும். As the hands of the people who do the dressing, the instruments they use and the cotton and the cloth, all they use, everything should be sterilized. So also if we should also come to a place where it is sterilized and where we cannot be affected. இந்த faith home ஒரு ஸ்டெரிலைஸ்ட் ஏரியா, இது வந்து சுத்திகரிக்கப்பட்ட ஒரு ஏரியா. This faith home is a sterilized area, it is a clean area. நம்முடைய வீடுகளும் ஒரு ஸ்டெரிலைஸ்ட் சுத்திகரிக்கப்பட்ட ஏரியா. Even our houses where we dwell, there is also a sterilized area. ஆனா வீட்டுல ஜெபம் இல்ல, வீட்டுல தனி ஜெபம், குடும்ப ஜெபம், காலை ஜெபம், மாலை ஜெபம் ஒன்றுமே இல்ல. அது மாத்திரமல்ல, வீட்டுல டிவி ஓடிட்டு இருக்கு, சினிமா பாக்குறோம், உலக சம்பவ பொருட்கள்லாம் இருக்குன்னு சொன்னா அங்கேயும் கிருமி இருக்கும். But on the other hand, if we do not have personal prayer, morning prayer, evening prayer, common prayer, or praising, whatever, all the praise, if we do not have, not only that, if we have a television going on and all the worldly things are in the house, that is not a sterilized area. நம்முடைய மொபைல் போன்ல தேவையில்லாத படங்கள், போட்டோஸ் எல்லாம் வைத்தால் அங்கேயும் கிருமிகள் இருக்கும். And if we have some unwanted pictures or videos in a mobile phone, there is also sin in that. இதை வைத்து பிசாசு ஈஸியா நம்முடைய காயங்கள் ஆறாமல் அவன் பார்த்துக் கொள்வான். Through this Satan will take care so that our wounds are not healed quickly. ஆகையால் நம்முடைய காயங்கள் கட்டப்பட வேண்டும், சுகமாக்கப்பட வேண்டும் என்றால் சுத்தமான ஒரு இடத்திற்கு வர வேண்டும். காயம் அது சுகமாகும்படியாக சுத்தமான பஞ்சியினால் அது கட்டப்பட வேண்டும். So that our wound might be healed and it should not be affected again, we have to come to a more sterilized place and it should be closed with sterilized things. இதுக்குதான் அடிக்கடி faith home-க்கு வர வேண்டும். For this reason we have to come to the faith home often. சும்மா பைக்கை பார்க் பண்ணிட்டு வெளியே போறதுக்கு இல்ல, கூட்டங்களுக்கு வந்து நம்ம உட்காரணும். It is not that we park our bikes and go away, but we have to come to the meetings and we have to sit in the presence. இப்போ நம்ம கூட்டம் நடக்கும்போது யாருமே பார்க்காத நேரத்துல அப்படி நைஸா ஸ்லிப் ஆகி வெளியே போயிட்டு கூட்டம் முடிக்கிற இடத்துல வருது, இது மாதிரி இல்ல, இது நமக்கு தான் நம்முடைய காயம் சுகமாகாது. And if at all, if we go out of this hall without no one noticing us, and if we go out of this hall, it is we are getting wounded and we cannot be healed of our wound. அப்போ தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய சமூகம், இதுதான் ஸ்டெரிலைஸ்ட் ஏரியா. அங்க வந்து நம்முடைய காயங்கள் கட்டப்படும் போது அங்க பிசாசு தாக்க முடியாது, அங்க சீக்கிரம் சுகம் உண்டாகும். And the word of God, the presence of God, they are the sterilized area, and if we come to that sterilized area and if our wound is closed and it is bound with that sterilized cloth, we can be healed, because Satan cannot come to that sterilized area. சீக்கிரமா ஒரு பெரிய யுத்தத்தில் நாம் எல்லாரும் பங்கெடுக்க போகிறோம். Very soon we are going to partake in a very great battle.
சுகம் அடையாமல் நாம் யுத்தத்தில் பங்கெடுத்தால் திருப்பி திறந்த காயத்தில் அவனுடைய அக்கினி அஸ்திரங்களை அனுப்புவான். நாம் அதரியப்பட்டு தான் திருப்பி வருவோம். If we go and take part in that battle without wounds being healed, and if it is an open wound, Satan will attack with his fiery darts and he will make it more worse. ஆகையால் நம்முடைய காயங்களை கட்டுவது என்று சொன்னால் எங்கிருந்து கிருமிகள் வருகிறது என்ற அந்த காரியங்களை கண்டுபிடித்து அதை சரிப்படுத்த வேண்டும், அதை விட்டு விலக வேண்டும். And if at all we have to wounds to be healed, we should understand where that germs is coming and we should close it out. தவறான மியூசிக் கேட்டா அந்த ஸ்பீக்கர் வழியா அந்த ஹெட்போன்ஸ் வழியா கிருமிகள் நம்முடைய இருதயத்தை தாக்கும், காயங்களை திறந்து விடும். If we hear some wrong music through that speaker on the phone or whatever it is, through that spirits will attack us. சினிமா பாட்டுகளுக்கு அடிமையா இருந்தா நம்முடைய இருதயம் காயப்படும். அதுல ஒரு பிரதிஷ்டை செய்தால் தான் சுகமே உண்டாகும். அதான் காயத்தை கட்டுவது. If we are addicted to listening cinema songs, then that is also a wound. Only when we make a decision or consecration, our wounds will be healed. சில விசுவாசிகளுடைய ரிங்டோனே சினிமா பாட்டு தான். இங்க கேட்டதில்லை, ஒருவேளை இனிமே கேட்க போறேன்னு தெரியல. கேட்கறதுக்கு முன்னாடி அதை எடுத்து விட்டால் நல்லது. And some other mobile phones, the ringtone itself is a movie song. I have not heard till now, perhaps I might hear it. So before that, please remove it. ஆகையால் நம்முடைய காயங்களை கட்ட வேண்டும் என்றால், அது சீக்கிரமா ஆற வேண்டும் என்றால் நம்முடைய காயங்களை கட்ட வேண்டும். அதுல ஒரு வேறுபாட்டு ஜீவத்தை காத்துக்கொண்டு சில காரியங்களை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். So if our wounds has to be healed and if it is be closed, so we have to have some life of consecration and preserve the life of separation. மூன்றாவது, thirdly, இந்த வசனத்தை மூன்றாவது காரியம் வாசிங்க. எண்ணெயினால் ஆற்றப்படாமலும் இருக்கிறது. எண்ணெயினால் ஆற்றப்படாமல் இருக்கிறது. it is neither mollified with ointment. எண்ணெய் ஊற்றும் போது அதற்கு காரணம், ரெண்டு காரணம் இருக்கிறது. When an oil is poured on the wound, there are two reasons. ஒன்று, அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி வேதனை குறைந்துவிடும். One, as it is said in that verse, your pain will decrease. அது நம்முடைய ஜீவியத்தில் கூட கர்த்தர் இந்த காயங்கள் சுகமாகுகிற நேரத்தில் எண்ணெயை போல அவருடைய கிருபையை நாம் தாழ்த்தி பெற்றுக்கொள்ள வேண்டும். So also in our spiritual life, when our wounds are getting healed, we should receive the grace of God as an oil to that wound. ஒரு முறை ஒரு வாலிப பிள்ளை இப்படி சொன்னார். Once a young girl, she said like this, பாவத்தை ஜெயிக்க நான் ஃபாஸ்டிங் எடுத்திருக்கிறேன், அழுது இருக்கிறேன், ராத்திரி கூட நான் ஜெபிச்சிருக்கிறேன், அதனால இனி நான் ஜெபிக்க மாட்டேன். And to overcome my sin, I have taken fasting and I have already prayed all through the night. I have no results, so henceforth I will not pray. இப்படியெல்லாம் செய்தும் எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை, ஆகையால் இனிமேல் நான் ஜெபிக்க போகிறது. Having done all these things, I have not been delivered from my sin, so henceforth I will not pray. அப்போ நான் சொன்னேன், Then I said, இப்படி நீ ஜெபிக்க மாட்டேன்னு நீ சொல்றதுனால சுகம் கிடைக்குமா? and you say, because he's saying that you are not pray, are you going to get the deliverance? வேற எங்க போற சுகத்துக்கு? So to where are you going to go apart from this? ஆண்டவர் ஒரு அநீதியான நியாயாதிபதியை போல பதிலளிக்காத நேரத்தில் நீ ஒரு விதவையை போல அவரை அலட்ட வேண்டும். And if God appears sometime as the unrighteous judge who is not answering your prayers, you should make him compelled to answer your prayer. You should trouble him with your You should trouble him with your prayer. அப்போ அவரே சொல்லுகிறார், நான் ஒரு அநீதியான நியாயாதிபதியை போல உன் ஜெபங்களுக்கு சில நேரத்தில் பதில் கொடுக்க மாட்டேன், ஆனா நீ விதவையை போல என்னை அலட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். And he himself says that I will be sometimes as an unrighteous judge and I will not answer your prayer, but you as the widow, you should keep on troubling me. ஒரு தத்துவ ஞானி இப்படி சொன்னார், in times of trouble we tend to move away from God, but where? அதாவது நமக்கு கஷ்டம் வரும்போது, பிரச்சனை வரும்போது, ஆண்டவர் பதில் சொல்லாமல் இருக்கும்போது, இதெல்லாம் தேவனெல்லாம் சும்மா கூப்பிட்டதெல்லாம் வேஸ்ட், நம்ம போவோம், எங்க போவோம்? And one philosopher says, in times of trouble we get to move away from God, but where we are going to? So in all these trials and tribulations, when we get fainted, but we are going away from him, but where are we going to go? திருப்பி தாழ்த்தி அவர்கிட்ட தான் வரணும். We have to humble ourselves and we have to come back only to him. அப்போ அவர் எண்ணெயை தருவார், அந்த காயத்தை ஆற்றக்கூடியதான எண்ணெயை அவர் தருவார். Then he will give that oil, the oil that can heal that wound. அது மாத்திரமல்ல, இந்த
காயம் அந்த எண்ணெயை போடும்போது சீக்கிரமாக அது அந்த காயம் மூடப்படும். And when this ointment is applied on that wound, it will be healed very quickly. அப்போ அந்த ஹீலிங், அந்த சுகமாக்குதல் சீக்கிரமாய் வர வேண்டும் என்றால் விசுவாசம் எண்ணெயை போல நமக்குள் பெருக வேண்டும். And if that wound healing should be happen very rapidly, this faith should increase as an oil. அப்போ இப்படிப்பட்டதான நேரத்தில் இந்த காயம் இருக்கும்போது, அந்த அதைரியம் வரும்பொழுது, அந்த பயம் வரும்போது அதற்கேற்ற சில வசனங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருப்பார், வாக்குத்தத்தங்களை தந்திருப்பார். அதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். And when discouragement and unbelief comes in these times, if it is not healed, then God might have given the promises appropriate to that. We should keep on confessing that. ஆகல் பாவத்தை அறிக்கை செய்தால் போதாது, கர்த்தர் தந்திருக்கிற வாக்குத்தத்தங்களை அறிக்கை செய்ய வேண்டும். Not only we should confess our sins, we should also confess the promises that God has given us. இந்த மூன்று காரியங்களை செய்யும் போதுதான் சீக்கிரமா அந்த சீலெல்லாம் எடுக்கப்பட்டு எந்த கிருமிகள் உள்ள போகாமல் அந்த காயம் மூடப்படும். When we do all these three things, all the pus will be taken out of the wound, and this wound will be closed so that the other germs might not affect again. நான் சுகம் அடைந்தேன், நான் மறுபடியும் நார்மலா ஆரோக்கியமா இருக்கிறேன் ஆத்துமாவில் என்று சொல்லும்போது அதற்குரிய அறிகுறி என்ன? And what is the sign when we say I have been healed perfectly and I have been being as a normal person? திருப்பி அந்த காட்டுக்குள் இருக்கிற வீட்டுக்குள் வந்து விடுவோம். And we will come back to that house, we who are outside in the jungle. அந்த காட்டில் இருக்கிற வீட்டுக்குள் வருவது மாத்திரமல்ல, இனிமேல் வெளியே போக மாட்டோம். அந்த வீடு தான் நம்முடைய தங்கும் இடம். Not only we have come back to the house from the jungle, henceforth we will not go outside of that house, because that house will be the place of our dwelling. சுருக்கமாய் சொல்ல போனால் அந்த ஆரோக்கியமுள்ள ஆத்துமா இப்பொழுது சொல்லும், நான் இயேசுவை நேசிக்கிறேன். In short, that healthy soul will say, now I love my Jesus. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை வைத்து உள்ளே கொண்டு வர விரும்பினார். And the children of Israel, God tried to bring them back through all the laws and statutes. ஆண்டவர் 10 கற்பனைகளை கொடுத்தார். God gave them the 10 இந்த commandments. 10 கற்பனைகளில் ரெண்டே அன்பு பிரமாணங்கள் மறைந்திருந்தது. And inside this 10 commands, only 2 commands about love, it is hidden. அந்த 10 கற்பனைகளுடைய முதல் 4 கற்பனைகள் தேவனோடு இருக்கிற உறவில் பூர்த்தியாகும். And the first part of the 10 commandments, the 4 commandments, it is the relationship that we have with our God. It is fulfilled by a relationship with God. It is fulfilled by the relationship that we have with our God. 5ஆம் கற்பனையிலிருந்து 10ஆம் கற்பனை வரைக்கும் அந்த 6 கற்பனைகள் பிறரோடு இருக்கிற ஆரோக்கியமான அன்பை வைத்தால் இதை கைக்கொள்ளலாம். And the commandment from 5 to 10, the 6 commandments, it is the relationship that we have to have with others. ஆகையால் தான் அந்த 10 கற்பனைகளை ரெண்டாய் அன்பின் பிரமாணங்களாய் சுருக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை முழு ஆத்துமாவோடு முழு பலத்தோடு முழு மனதோடு நீ அன்பு கூறுவாயாக, உன் பிறனை உன்னை நீ நேசிக்கிறது போல நீ நேசிப்பாயாக. And for that reason Jesus, he reduced the 10 commandments into 2 commandments of love. So the first is love the Lord thy God with all thy soul, with all thy strength, with all thy mind, with all thy heart, and love thy neighbor as thyself. அப்ப இப்படி நம்ம ஆண்டவரை நேசிக்க ஆரம்பிக்கும் போது அந்த காம்பவுண்ட் வாலுக்குள்ள தேவனுடைய அன்பு மறைந்திருக்கிறது. ஏதோ கட்டுப்படுத்துகிறது அல்ல, கட்டாயப்படுத்துகிறது அல்ல. அந்த அன்பினால் உள்ள இருக்கும்போது, அந்த அன்புக்குள் வரும்போது திருப்பி காயமே இருக்காது. And as when we loving our Lord Jesus like this compound wall, it will not appear as something that is controlling us or something that is very strict to us, but however we'll see that love that is inside that compound where we are loving the Lord more. எல்லா பிரமாணங்களையும் மீறி அந்த காம்பவுண்ட் உள்ள வாளை நாமே உடைத்து விட்டு எல்லா மிருகங்கள் வீட்டுக்குள் வந்தது போல இருக்கிறது சிலருடைய வாழ்க்கை. In some people's life it is appearing as though they are transgressing all that love, going out of that love and destroying all the walls. ஆகையால் கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை புதுப்பிக்க விரும்புகிறார். நம்முடைய காயங்களை அவர் ஆறப்பண்ண நார்மலாய் ஆரோக்கியமுள்ளவர்களாய் மாற்ற அவர் விரும்புகிறார். So God is desirous to renew our life, and he is also desirous to heal our wound and bring back us to a normal life. ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து விடுதலை இல்லையா? And is there no deliverance after confessing to the Lord again and again? உங்களுக்கு தெரிஞ்ச அறிமுகமான
ஊழியக்காரர்கள் கிட்டயோ மூத்த விசுவாசிகள் கிட்டயோ நம்பக்கூடியவர்கள் அதை எடுத்து சொல்லுங்கள். And go to the servant of God or to the believer that is more familiar to you and they are more mature to you and make them to understand. அவர்கள் உங்களுக்காக ஜெபிப்பார்கள். They will pray for you. அப்போ அந்த சீழ் பிதுக்கப்படும். And that soul pus will be brought out. அவர்கள் சில ஆலோசனைகளை சொல்வார்கள். இனிமேல் இப்படி செய்யாதிருங்கள். And they will give you some counsel. Henceforth do not do like this. இனிமேல் இப்படி செய்யுங்கள். Henceforth do like this. அப்படி செய்யும்போது நம்முடைய காயத்துல பஞ்சி போட்டு கட்டி போடுகிறோம். When they obeyed accordingly, then we are placing cotton and we are putting cloth over it. மூன்றாவது எண்ணெயை ஊற்ற வேண்டும். நாம் போய் தாழ்த்தி தேவ சமூகத்தில் கிருபை பெற்று விசுவாசத்தினால் அறிக்கை பண்ணி கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் எனக்கு எத்தனை வாக்குத்தத்தங்களை தந்திருக்கிறார், மனுஷன் வாக்கு மாறலாம், தேவன் வாக்கு மாற மாட்டார் என்று விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். And the third thing, as pouring oil into that wound, we have to go to the presence of God, humble ourselves, and we have to pray to the Lord. Henceforth hitherto the Lord has preserved me, and henceforth he will also preserve me. We should confess that promise and increase our faith. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close it. இன்றைக்கு நாம் விசாரிப்பற்ற சீயோனாக, யாரும் விரும்பாத சீயோனா இருக்கிறோம். Today we are being like a Zion that is not inquired by others, and we are like outcasts. காரணம் என்னவென்றால் எருசலேமும் காயப்பட்டிருக்கிறது, சீயோனும் காயப்பட்டிருக்கிறது. The reason is both Zion and New Jerusalem has already been wounded. புறம்பாக்கப்பட்டவர்களை போல் காணப்படுகிறோம். We are found as outcasts. ஆனால் கர்த்தர் நம்மை சுகமாக்க அவர் விரும்புகிறார். But however God is desirous to heal நம்முடைய us. சிறையிருப்பை மாற்றுகிற தேவனாக, நம்முடைய காயங்களை கட்டுகிறவராக அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். He is in our midst as a person who can heal us and who can bind up our wounds. அந்த பழைய அபிஷேகம் வேண்டுமா? Do you need that old anointing? முந்தின நாட்கள் கர்த்தருக்காக ஓடி ஊழியம் செய்தது போல மறுபடியும் ஊழியம் செய்ய வேண்டுமா? Do you want to do a ministry that you have done in the former days, going around and doing the ministry to the Lord? ரட்சிப்பையே இழந்தவர்களை போல உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமே, அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை மறுபடியும் பெற வேண்டுமா? We are being seated here as a person who are not even the salvation, or you want to receive the joy of salvation again. நம்மை சுகமாக்குகிற கர்த்தர் நம்ம மத்தியில் நடந்து கொண்டிருக்கிறார். Our God who can heal us, he is walking in our midst. இந்த அவருடைய ஆலோசனைப்படி ஒத்துழைத்தால் அந்த காயங்களை கர்த்தர் ஆற பண்ணுவார். And he will heal the wound that is not doing up with him. ஒப்பு கொடுக்கிற கரங்களை உயர்த்துவோமாக. All those who yield, lift up your hands. நம்முடைய பரிகாரியாகிய கர்த்தர் சரீரத்தின் காயங்களை மாத்திரமல்ல, ஆத்துமாவின் காயங்களையும் அவர் சுகமாக்கி நமக்குள் ஆரோக்கியத்தை அவர் கட்டளையிடுவார். Our God who is a healer, he is not only a healer to our body, he is a healer to our soul, and he will heal us and make us a normal person. கரங்களை உயர்த்தினவர்கள் கவனியுங்கள். All those who lift up their hands, listen. நாம் விசுவாசித்தால், if we believe, இந்த கூட்டத்துக்கே வராத காயப்பட்ட சிலர் இருப்பார்கள். there are people who are wounded, they are not able to come to this meeting. அவர்களுக்கு கர்த்தர் நம்மை டாக்டராய் மாற்றி அவருடைய காயங்கள் நம் மூலமாய் ஆறும்படியாக கர்த்தர் செய்வார். For them God will make us doctors, and through us God will heal their wounds. குற்றுயிராய் கிடக்கிறவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக சுகமாக்கும்படியாக சில நல்ல சமாரியர்களை கர்த்தர் சபையில் எழுப்ப போகிறார். God is going to raise up good Samaritans so that they might heal the people who are half dead. முதலாவது நம்முடைய காயங்கள் ஆறும்படியா ஒரு நிமிடம் நாம் ஜெபம் பண்ணுவோமா? Firstly, so that our wounds might be healed, let us pray for 1 minute. உங்களுக்குள்ள என்ன காயம் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். You know the wounds that is in your life. எனக்குள்ள என்ன காயம் இருக்கிறது என்று எனக்கு தெரியும். And I know the wound that is in my life. அது ஒரு குற்ற உணர்வா? Is it a guilty conscience? இல்லைன்றா அது ஒரு பாவ தொடர்பா? Or is it a relationship with sin? இல்லைன்றா ஒரு உலக ஆசையா? Or is it a love of the world? இல்லைன்றா மாறாத ஒரு அதைரியமா? Is it that discouragement that is not? இல்லைன்றா ஒரு பயமா? Or it is a fear? இல்லைன்றா ஒரு அவிசுவாசமா? Or it is an unbelief? அது எதுவா இருந்தாலும் இப்போது ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோமா? Whatever it is, let us now call unto the Lord. ஆத்தும நேசர், ஆத்தும டாக்டர் நம் மத்தியில் உலாவிக் கொண்டிருக்கிறார். Beloved of us, sir, doctor of us, sir, he is moving in our midst. அறிக்கை செய்தார், அவரை சீழை அவர் எடுத்து போடுவார். If we confess, the Lord will remove that pus out of it. வேதனை உணராதபடிக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று அவர் சொல்லுவார். He will give us the grace and say, my grace is sufficient, so that you might not feel the உன் pain. பலவீனத்தில் அவர் பலன் பூர்ணமாய் வெளிப்பட போகிறது. In your weakness, his grace shall be perfect. ஜெபிப்போமாக. Let us pray. அறிக்கை பண்ணுவோமாக. Let us confess. கர்த்தரிடத்தில் உண்மையை பேசுவோமாக. Let us speak truth to the Lord.
மறுபடியும் சொல்லுகிறேன், பாவத்தை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். Once again I say, he that covereth the sin shall not prosper. பரிசுத்தவானை போல் நடித்து கொஞ்ச நாட்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழலாம். இயேசுவின் வருகையின் போது பாதிக்கப்படுவோம். You can act like a saint and you shall live ordinary, but at the coming of the Lord you shall be left behind. ஏமாற்ற வேண்டாம், நம்மை நாமே ஏமாற்றுகிறோம். பாவத்தை அறிக்கை செய்து வாழ்வடைவோமாக. Do not deceive, you are being deceived by yourself. Let us confess and let us live. ஒரு நிமிடம் தருகிறேன், ஆண்டவரிடத்தில் வாய்களை திறந்து அறிக்கை பண்ணுவோமாக. I give you 1 minute, open your mouth and confess your sins to அந்த the Lord. சீழை உள்ள வைக்க வேண்டாம். Let us not keep the pus அந்த inside. விஷம் ஒரு நாள் நம்மை கொன்று போடும். That poison will kill us one day. அதை அறிக்கை செய்து வெளியே கொண்டு வருவோமாக. Let us confess it and bring it out. நம்முடைய பரம டாக்டர் ஒரு படியை நாம் எடுத்தால் அவர் 10 படி எடுத்து அடி எடுத்து அவர் நமக்கு சுகத்தை தருவார். When we take one step and our heavenly doctor, he will take 10 steps and he will enable us to confess. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களுடைய ஆத்துமாவில் இருக்கிற எல்லா காயங்களை மாற்றுகிற கர்த்தர் நீர் ஆண்டவரே. சரியான ஒரு மனம் திரும்புதல், பாவ அறிக்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. பரிசேயரை போல மாயமாலம் செய்து வாழ்ந்தது போதும் ஆண்டவரே. விரியன் பாம்பு குட்டிகளை போல நாங்கள் சபையில் இருக்க கூடாது, மற்றவர்களை கொல்லக்கூடாது, இடர்களாய் மாறக்கூடாது. உண்மையான விடுதலையை தாரும் ஆண்டவரே. காயங்களை கட்டுகிற பரம வைத்தியரே, நீர் எங்கள் மத்தியில் ஒரு சுத்திகரிப்பின் வேலையை செய்ய விரும்புகிறீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் இல்லாமல் வீட்டை விட்டு, காம்பவுண்ட் வாளை விட்டு நாங்கள் வெளியே போய் ஆசைப்பட்டு அடிபட்டு வந்து விட்டோம். அந்த அக்கிரமத்தை மன்னியும் ஆண்டவரே. எங்களுடைய அக்கிரமங்களை மன்னியும் ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய இரத்தத்தினால் எங்களை கழுவும் சுத்திகரியும் ஆண்டவரே. எங்களை மறுபடியும் சேர்த்துக் கொள்ளும் ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, 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 ஸ்தோத்திரம் இயேசுவே. இரண்டாவது, நாம் சில பிரதிஷ்டைகளை செய்ய வேண்டும். Secondly, we should do some consecrations. நான் இனிமேல் பாவமும் செய்ய மாட்டேன், ஆனால் அந்த காரியத்தை நான் விடவும் மாட்டேன் என்று சொல்லி நாம் அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடாது. திருப்பி காயம் வரும். We should not adjust and live saying, I will not do that sin anymore, but however I cannot leave that sin. We should not live like that. பிரதிஷ்டை செய்வோமாக. Let us make a consecration. காம்பவுண்ட் சுவரை எழுப்புவோமாக. Let us build up a compound அந்த wall. கிருமிகள், அந்த மிருகங்கள் மறுபடியும் நம்முடைய வீட்டை தாக்காதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோமாக. Let us protect ourselves so that the germs of the beast might not attack us once again. உன்னை சுத்தமுள்ளவனாய் காத்துக்கொள். Preserve yourself as a pure man. ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் செய்ய அநியாயமான நுகத்தில் பிணைக்கப்படாதிருங்கள். Let us not be entangled in this thing so that we might not be deceived. ஆகையால் நீங்கள் இவர்களை விட்டு புறப்பட்டு வெளியே வந்துவிடு, அப்பொழுது நான் உங்களுக்கு தகப்பனாய் இருப்பேன், நீங்கள் என் குமாரர்கள் குமார்த்திகளாய் இருப்பீர்கள். So come out from them and separate yourselves, then I shall be your father and you shall be my sons and daughters. உலகத்திலும் அதில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். Love not the world and the things of the world. ஒருவன் உலக ஆசை வைத்தால் பிதாவுடைய அன்பு அவரிடத்தில் இல்லை. If any man love the world, the love of the Father is not in him. விபச்சாரக்காரர்களே, விபச்சாரிகளே, தேவனுக்கு உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியாதிருக்கிறீர்களா? Oh, ye adulterers and adulteresses, do ye not know the love of the world is enmity to God? வேண்டாம், அந்த உலக பொருள் வேண்டாம். Let us not need that worldly அந்த thing. உலக ஆசை வேண்டாம். Let us not have the worldly desire. திருக்குள்ள கோணலான அந்த ஆசை வேண்டாம். Let us not have the crooked and the desire in us. கர்த்தர் நம்மை சுகப்படுத்த விரும்புகிறார், நாமும் அந்த காயத்தை திறக்க விரும்புகிறோம். God is desirous to heal us, but however we try to open the wound. அந்த காயங்களை மூடி விடுவோமாக. Let us close that wound. கர்த்தர் நம்மை பரிசுத்தமாக்கும்படி ஒரு ஸ்டெரிலைஸ்ட் ஆன சுத்தமாக்கப்பட்ட ஒரு சமூகத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். God has brought us to a holy place and a sterilized place so that we might be healed. மூடப்பட்டவர்களாக திரும்பி போவோமாக. Let us return back as we are being closed. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் நாம் அதை மூடிக்கொள்வோமா, இனிமேல் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன், போக மாட்டேன், உடுத்த மாட்டேன், அணிய மாட்டேன் என்று முடிவெடுப்போமா. Let us take a decision so that we might henceforth do not see, not do, not think about it, and let us close it. கர்த்தர் எருசலேமின் அலங்கங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார். God is building up the walls of Jerusalem. அந்த மிருகங்கள் திருப்பி தாக்காதபடிக்கு கர்த்தர் நம்மை பிரதிஷ்டைக்குள் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். God is bringing back to the consecration so that all the wild beasts might not come into us. பிரமாணம் இல்லாத ஜனங்களை போல் இருக்க வேண்டாம். Let us not
not be a people without any laws or statutes. அக்கிரமம் நம்மை தாக்க விட வேண்டாம். Let us not allow so that iniquity might attack us. கட்டுப்பாடு உள்ள பிரமாணம் உள்ள ஒழுக்கம் உள்ளவர்களாய் மாற்றப்படுவோமாக. Let us be people who are controlled and disciplined people. ஒரு காலத்தில் வேறுபாட்டின் ஜீவம் சபையில் இருந்தது, இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாரும் பிரியப்படுத்தும்படியா எல்லா விதமாக ஜனங்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். Once this church had a greater consecration, but however little by little to please others it is on the decrease. காயப்பட்டு அடி வாங்கி தான் திருப்பி ஓடி வர வேண்டும். And we have to be stricken and we are wounded and we have to come back. ஆலோசனை கர்த்தராக கர்த்தர் நம்மத்தில் நடந்து கொண்டிருக்கிறார். As a counselor he is moving in our midst. அவருடைய இரத்தத்தை நம்மேல் பூசிக் கொண்டிருக்கிறார். He is applying his blood upon us. நம்முடைய பிரதிஷ்டைகளை புதுப்பிப்போமாக. Let us renew our consecration. உறுதியான தீர்மானத்தை செய்வோமாக. Let us make firm decisions. மூன்றாவது, Thirdly, அந்த வேதனை உணராதபடிக்கு so that we might not feel that pain. என் கிருபை உனக்கு போதும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is saying my grace is sufficient for அது you. சுகமாக கொஞ்சம் நேரம் ஆகும், அதுவரைக்கும் என் கிருபை உனக்கு போதும். It will indeed take some time to be healed, but till then my grace is sufficient for you. நம்முடைய காயங்களை ஆற பண்ணுகிற தேவன் எண்ணெயை நம்முடைய காயத்தில் ஊற்றிக் கொண்டிருக்கிறார். God who can heal our wounds, he is pouring out the oil upon our wound. அந்த வேதனையின் மத்தியில் அவருடைய கிருபை அவர் தந்து கொண்டிருக்கிறார். Amidst that pain he is giving us his grace. அது மாத்திரமல்ல, Not only நம்முடைய that, விசுவாசத்தை இந்த நேரத்தில் பலப்படுத்துவோமாக. let us increase our faith. அந்த காயம் நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை நம்மோடு பேசும். That wound, it will speak to us all negative words. உன் வாழ்க்கையே பாழாய் போய்விட்டது. Your whole life has become desolate. இனிமேல் உனக்கு ஆவிக்குரிய நம்பிக்கை இல்லை. No more you have any spiritual ஏதோ hope. தெரியாம வந்து விட்டாய், அப்படியே ஓட்டத்தை ஏதோ ஒரு வேகத்தில் ஓடிக்கொண்டிரு. Somehow unknowingly you have come, so with some speed you can run. இப்போது அந்த காயம் சீக்கிரமா ஆறும்படி அவருடைய வாக்குத்தத்தங்களை சொல்லுவோமாக. Now let us confess all the promises so that wound might be healed quickly. அவரிடத்தில் வருகிறவர்களை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. Him that cometh to him, he will never cast them away. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். All that are worried and heavy laden, come unto me, I shall give you rest. அழைக்கிறவர் உண்மை உள்ளவர், அவர் அப்படியே செய்வார். Faithful is he who has called us, he shall do it. என்னிடத்தில் நற்கிரியை ஆரம்பித்த தேவன் அதை கிறிஸ்துவின் நாள் வரைக்கும் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். He that started a good work in me, he is able to accomplish it on that day in Christ Jesus. உன்னை காயப்படுத்துகிறவன் ஒருவன் வழியாய் வந்தாலும் அவன் 7 வழியாய் சிதறடிக்கப்படுவான். He that inflicted that wound, though he might come in one way, he shall flee away in 7 நானே ways. உன்னுடைய பரிகாரியாகிய கர்த்தர். I am the God that healeth you. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதித்து உன் வியாதியை விலக பண்ணுவேன். I shall bless your bread and water, and I shall cast away the disease from you. பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். Fear not, I am with you. திகையாதே, நான் உன் தேவன். Be not dismayed, I am thy God. பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்படுவதாக. Let your sins be forgiven. அவர் நம்முடைய அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டார், நம்முடைய மீறுதல்களை அவர் ஏற்றுக்கொண்டார். He has accepted our iniquities and he has accepted our transgressions. கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவன் யார்? கர்த்தர் என்னை நீதிகரிக்கிறார். Who is that accuses the people who are chosen by God? It is God who justifieth us. உன்னை மறுபடியும் காயப்படுத்த முடியாது. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். No weapon that is formed against you shall prosper, so that it might inflict a wound again in you. உன்னை குற்றப்படுத்த முடியாது. உன்னை நீதிமன்றத்திற்கு இழுத்துக் கொண்டிருக்கிற அந்த ஆவியை நீ குற்றப்படுத்துவாய். To accuse you, to inflict a wound again, you to bring them to a judgment, you are going to judge that wound. இந்த வாக்குத்தத்தங்களை பார்த்து ஆமென் என்று எத்தனை பேர் சொல்லுகிறீர்கள்? Looking at these promises, how many of you say amen? உங்கள் காயம் சீக்கிரமாய் ஆறப்போகிறது. Your wound is going to be healed quickly. கர்த்தர் அந்த காயத்திற்குள் எண்ணெயை ஊற்றிக் கொண்டிருக்கிறார். God is pouring out oil on that wound. அந்த குற்ற உணர்வை மாற்றி கர்த்தர் நம்பிக்கையை தந்து கொண்டிருக்கிறார். God is changing that guilty conscience and is giving you that hope. எத்தனையோ வருடங்களாக நீ சுமந்து கொண்டிருந்த இந்த சுமையை உன் முதுகிலிருந்து கர்த்தர் மாற்றி போடுகிறார். God is changing that burden that is on your back, that you are bearing it for so many years. நீ போகும்போது சமாதானத்துடனே போ, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். When you leave this place, go in peace. God is with you. கர்த்தர் நம்மை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார். God is strengthening us. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடிக் கொண்டிருக்கிறார். The Spirit of God is moving in us. தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறபடினால நம்மை எதிர்க்கிறவன் யார்? When God is for us, who is that
that can be against us. இது சுத்தமாக்கப்பட்ட ஆகாயம். This is the sterilized area. sterilized area. இந்த ஆகாயத்தை கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். God has sanctified it. ஆகையால் சீக்கிரமாய் சுகம் உண்டாக போகிறது. For that there will be healing very soon. இங்கே காற்று பரவி இருக்கிறது போல ஆவியானவர் இந்த இடத்தில் பரவி இருக்கிறார். As the air is dispersed here, so also the Spirit of God is dispersed here. சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு இந்த ஹால் முழுவதும் பின்னாடி சேரில் சைடில் நாட்களில் உட்காருகிற ஜனங்கள் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை மூடிக்கொண்டிருக்கிறார். Right from the little child that is seated in the front till the last row seated on the chairs, everyone, the Spirit of God is going to take control of them. ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதை உணர்கிறீர்களா? Do you realize the Spirit of God is engulfing you? காற்று உங்களை சுற்றி இருக்கிறது போல ஆவியானவர் உங்களை சுற்றி இருக்கிறார். As the air is surrounding you, so also the Spirit of God is உங்களை surrounding சுற்றி you. இருக்கிற ஆவியானவரிடத்தில் ஒரு சத்தம் கேட்கிறது. And there is a voice from the Spirit of God. உண்டாக கடவது. Let it be done. இல்லாதவைகளை உருவாக்குற ஆண்டவருடைய வார்த்தையின் சத்தம். The voice of the Lord that created things from nothing. இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைக்கிற ஆண்டவருடைய சத்தம். The voice of the Lord which calleth things as though they are not. வெளிச்சம் உண்டாக கடவது. Let there be light. வெளிச்சம் உண்டாக கடவது. Let there be light. சுகம் உண்டாக கடவது. Let there be healing. காயம் ஆற கடவது. Let there be healing in the wound. அந்த கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு மகிழ்ந்து களிகூருவோமாக. Let us rejoice and be glad hearing the voice of the Lord. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? Oh death, where is the sting? Oh hell, where is the victory? பரலோகத்தின் தேவனே நமக்காக வழக்காடிக் கொண்டிருக்கிறார். The heavenly God, He is interceding for us. ஓரிய மௌஷமக்கரன மக்கதிரகரா ரசங்கரமானியா. உன்னை காயப்படுத்தும்படியாக சத்ரு உன்னுடைய காயத்தை பார்த்த உன்னுடைய அம்பை அக்னி அஸ்திரத்தை எய்து கொண்டிருந்தான். And the devil was trying to inflict you on the wound and is sending fiery darts upon you. ஆனால் கர்த்தர் உனக்கு விசுவாசம் என்னும் கேடகத்தை தந்திருக்கிறார். But however God has given the shield of faith. கர்த்தர் உன் கையில் ஆவியின் பட்டயத்தை தந்திருக்கிறார். He has given the sword of the Spirit in your hand. அவனுக்கு கேடகம் இல்லை, நீ அவனை வெட்டுவாய், அவன் காயப்பட்டு போக போகிறான். And he has no shield, you can smite him and he will be wounded. எழும்பி அவனை துரத்தி வெட்டக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார். God is giving you anointing so that you might arise and smite him. அந்த வல்லமையை பெற்றுக்கொள்வோமா? Let us receive the power. ஷமனா துரக சத்துர கரமாரியாத்ரா கரமௌ ஷபகரம கத்ரா கரம ஷபகரமனா திரமௌ ஷபகரமனா திரா திரா ரபகலமனா துரே. சீக்கிரமா ஒரு சபையாக நாம் எழும்ப போகிறோம். Soon we are going to arise as a church. தேவன் நம்மத்தில் எழும்ப போகிறார். God is going to arise in us. நம்மை காயப்படுத்தின, நம்முடைய முற்பிதாக்களை காயப்படுத்தின, சபையை காயப்படுத்தின அந்த வல்லமைகளை நாம் துரத்த போகிறோம். We are going to try out the powers that have wounded our forefathers, the church and ourselves. அதனால் ஓட முடியாது. They cannot flee. அதை விட நாம் வேகமாய் ஓட போகிறோம். Because we are going to run faster than them. நம்முடைய கை அதன் பிடரியில் இருக்க போகிறது. Our hands will be upon their neck. அதன் மேல் கர்த்தர் எழுதி இருக்கிற நியாய தீர்ப்பை நம் மூலமாய் அவர் செலுத்த போகிறார். And God is going to pronounce the judgment upon them through us. யுத்தத்திற்காக அழைக்கப்பட்டவர்களே களிகூருவோமாக. All those who are called for battle, arise and rejoice. ரமௌஷமனந்தரமானியதுதக ஷபகரமானியதுரே நிரபௌஷமகரமானியதுரே